Exercise 5.4 seventh problem. A line segment AB is increasing along its length by 25% by the producing it to C on side of B. If A and B have the coordinates of -2, -3 and 2, 1 respectively, then find the coordinate of C. அதாவது என்னன்னா இப்போ ஒரு லைன் போடுறேன் சரிங்களா. இப்போ இங்க A இருக்கு, இங்க B இருக்கு சரிங்களா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஏபி பாயிண்ட் கொடுத்தாங்க. இந்த டிஸ்டன்ஸ்ல நல்லா கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸ்ல ஏபி டிஸ்டன்ஸ்ல 25% ரைட் சைடில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோம், 25% டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட் வந்து சின்றாங்க. இப்போ அந்த சி பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க நம்மள சரிங்களா. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், பிலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 25%, அவ்வளோ லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதில் 25%? அந்த ஏபின்ற ஃபுல் லென்த்தில் 25%, அதாவது 4ல் ஒரு பங்கு சரிங்களா. சரி, இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இப்போ இங்கே பாருங்க, கொஞ்சம் வேற மாதிரி போடலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஏ எடுத்துக்கிறோம், அடுத்து வந்து பி எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். இதான் பி. இதை 4 பாகமாக பிரிக்கலாம், 4 பங்காக பிரிச்சாச்சு. இதில் இந்த இந்த இதை வந்து பின்னு எடுத்துக்கிறோம். இந்த 3வது பங்கு இருக்குல்ல, இதை பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது என்ன சொல்லணும்னா ஏலேருந்து பி வந்து 3 பங்கு. இது பாருங்க, இது 1 1 1 3 பங்கு, இது ஒரு பங்கு தான். அப்போ 3:1 பிரிக்கலாம் அதை சரிங்களா. அந்த பி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பி பாயிண்ட்டை நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது பி பாயிண்ட். இந்த பி பாயிண்ட் எப்படி நான் கண்டுபிடிக்க போறேன்னா 3:1 என்ற ரேஷியோ வச்சு நான் பி பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போறேன். ஆக்சுவலாக பி நமக்கு தேவை கிடையாது, சி தான் நமக்கு தேவை. ஆனால் இருந்தாலும் நான் முதல்ல பி கண்டுபிடிக்கிறேன். இங்கே பாருங்க, டயக்ராமில் பாருங்க, ஏபி வந்து 3 பங்கு, பிபி ஒரு பங்கு. அப்போ 3:1 ரேஷியோவில் முதல்ல பி கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ஏ பாயிண்ட் வந்து -2, -3 அதை x1 y1 எடுத்தாச்சு. பி பாயிண்ட் வந்து நம்ம x2 y2 எடுத்துட்டோம் சரிங்களா. இப்போ 3:1 mn தெரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு நார்மலாக செக்ஷன் ஃபார்முலா வச்சு என்ன பண்ணுவோம், mx2 + nx1 / m + n, my2 + ny1 / m + 1. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுமா, எம்மோட வேல்யூ m வந்து 3, x2 வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ என்ன வரும் நமக்கு, 2 × 3 வந்து என்ன வரும் 6. அடுத்து nx1, n வந்து 1, x1 வந்து -2, அப்போ -2 by m + n, 3 + 1 வந்து 4. அடுத்தது பாரு my2, m வந்து 3, y2 வந்து 1, அப்போ 3 தான். அடுத்து ny1 பார்த்தீங்கன்னா -3, அப்போ 0 ஆயிடுது by 4. 3 - 3 0, 0/4 0 தான். அதே மாதிரி 6 - 2 4, 4 ஆல் டிவைட் பண்ணால் 1 பாருங்க, 4/4 1, அப்போ 1, 0. ஸோ பி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பி பாயிண்ட். நம்ம அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, ஒரு லைன் இருக்கு சரிங்களா. இது சி பாயிண்ட்டுன்னு வச்சுக்கி, இது பி பாயிண்ட்டு, இது ஏ பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல பி பாயிண்ட் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ பிக்கு லெஃப்ட் சைடில் 25% தான் பி, அப்போ பிக்கு ரைட் சைடில் இருக்கிறது 25% சி. அப்படின்னா அப்போ பிக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா அது பி தானே. அப்போ பிக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் மிடில் தான் பி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த சி பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். சி பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கிட்டு நமக்கு இப்போ இதில் பி தெரிஞ்சு போச்சு, பியும் தெரியும், அதை வச்சு சி கண்டுபிடிச்சலாம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ சி கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. இப்போ அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்க, பி இஸ் அ 25% டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி இன் இட்ஸ் லெஃப்ட் சைடில் 25%. அப்போ சி வந்து 25% டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பி ஆன் இட்ஸ் ரைட் சைடு. அப்போ பின்றது என்ன அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. பிக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் தான் பி. இப்போ அதை தான் பண்ண போகிறோம் நம்ம, வேற எதுவுமே இல்லைங்க பாருங்க. இப்போ பி பாயிண்ட் எடுத்துக்கிறோம் பாரு, பி பாயிண்ட் எடுத்து 2, 1 தான் பி பாயிண்ட். அதை என்ன பண்ணுறோம் நம்ம பிசிக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் பாருங்க. x1 + x2, இங்கே பாரு 1 + x2/2, 0 + y2/2 = 2, 1. அவ்வளோதான். அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்க பார்க்கலாம். இதில் இந்த பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 1 + x2/2 = x கோஆர்டினேட் இங்கே 2, இந்த 2வை கிராஸ் பண்ணிங்கன்னா 1 + x2 = 4 ஆகிடும். அப்போ x2 = 4 - 1 3, அப்போ x2 = 3. ஸோ x2 வந்து 3. அதே மாதிரி என்ன பண்ணோம், y கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணுறோம். y கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா 0 + y2/2 = 1, 0 + y2/2 = 1. இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 2, அப்போ y2 = 2, ஏன்னா இது 0 இல்லையா. ஸோ தேர்ஃபோர் x2, y2 3, 2, அதுதான் வந்து அந்த சி பாயிண்ட்டு சரிங்களா. அதான்